இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கறத இந்த பத்திரிகை செய்தி மூலமா நமக்கு புரிய வச்சிருக்கிறாங்க. இந்தியாஸ் டாப் கிராஜுவேட்ஸ் ஆர் ஃபேசிங் அ ஜாப் கிரைசிஸ். 83% இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இன்னைக்கு வேலை இல்லாம இருக்கிறாங்க. 50% எம்பிஏ படிச்சவங்க இன்னைக்கு வேலை இல்லாம நிக்கிறாங்க. படிச்சவங்களுக்கே இந்த நிலைமைனா படிக்காத இளைஞர்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த தலைமுறை கையில பேனாவை கொடுக்காம, அவங்களுக்கு அறிவை ஊட்டாம, அவங்க மனசுல மதவெறிய வளர்த்து கையில அருவாளை கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருக்கும் பொழுது எப்படி அடுத்த தலைமுறை உருப்படும்? இன்னைக்கு இந்தியாவுல பாலும் தேனும் பொங்கி ஓடலனாலும் பரவாயில்ல. ஆனா ஒருவேளை சோத்துக்கு கூட வழி இல்லாம படிச்சுட்டும் வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்கிறாங்களே இளைஞர்கள். இவர்களுக்கு மோடி என்ன பதில் சொல்ல போறாரு? ஆட்சிக்கு வந்தோடனே வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் அப்படின்னு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து அவங்க கனவுகளை தூண்டி விட்டாரு. இன்னைக்கு அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மோடிக்கு இருக்கு. அவர்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் மோடிக்கு இருக்கு. ஆனா அதை பாஜக பண்றோம்னு நினைக்கிறீங்க? எனக்கு நம்பிக்கை இல்ல.